நீங்கள் கடவுளை நம்பி இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் எந்த தீமையும் உங்களை வெற்றி கொள்ள முடியாது. அந்த இருளில் இருந்து உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற ஆண்டவரையே நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் நீங்கள் வாழ்வடையும்படி செய்வார். நீங்கள் உயர்வடையும்படி செய்வார். உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். உங்கள் பலவீனத்திலிருந்து அவர் விடுதலை தருவார். உங்கள் நோய்களை அவர் குணமாக்குவார். உங்களை பின்தொடர்ந்து வருகிற எகிப்திய ராணுவமாகிய சகல விதமான சாபங்கள் குழப்பங்கள் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுவார். உங்களை எதிர்த்து நிற்கிற செங்கடலை அவர் பிரித்து காட்டுவார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். ஒருமாக இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், தூப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், தூப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரச் செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரச் செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். மீண்டும் எல்லோருமாக இஸ்ரவேலே நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மாறாதவர். நீர் எங்களை ஆசீர்வதிக்க, நீர் எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கள். அவருன் துணையும் ஆண்டவராகிய கடவுள்
அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சொல்லுவது, என்னை நீங்கள் நம்புங்கள், உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு வாழ்வழிக்கும். நாம் கடவுளை நம்பும் பொழுது நாம் வாழ முடியும் என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே ஆண்டவர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார், உன் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னை நம்பு, என்னை நம்புங்கள், குடும்பமாக என்னை நம்புங்கள், கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக என்னை நம்புங்கள், ஏனென்றால் நீங்கள் வாழ்வடைவீர்கள். நாம் பாடியது போல நாம் கடவுளை நம்பும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாராம். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் புழுதியில் இருக்க வேண்டிய சூழல் வருகிறது அன்பானவர்களே. வேதனை, துன்பம், பிரச்சனை, மன உளைச்சல், பொருளாதார கஷ்டம், உடல் நோய், குடும்பத்திலே குழப்பம், வேலையிலே பிரச்சனை என்று பலவிதமான துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆனால் நாம் அந்த புழுதியிலேயே இருந்துவிட கடவுள் விடமாட்டார். அந்த புழுதியில் இருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்தி விடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் கடவுளை நம்பி இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் எந்த தீமையும் உங்களை வெற்றி கொள்ள முடியாது. கடவுளை விட எந்த தீமையும் பெரிதானதல்ல. நாம் பாடியது போல ஆண்டவர் எங்களை புழுதியிலிருந்து தூக்கி அரசர்களோடு உட்காரும்படி செய்வாராம். திருமறை அதை தான் சொல்லுகிறது. ஆண்டவரோ நம்மை உயர்த்தி அரசர்களோடு உட்காரும்படி செய்வார். அரசர்கள் எங்களை தேடி வரும்படி செய்வாராம். அரசர்கள் எங்களுடைய ஒளியை கண்டு வரும்படி செய்வாராம். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் அந்த இருளை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த இருளையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டாம். அந்த இருளில் இருந்து உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற ஆண்டவரையே நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் நீங்கள் வாழ்வடையும்படி செய்வார், நீங்கள் உயர்வடையும்படி செய்வார். உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். உங்கள் பலவீனத்திலிருந்து அவர் விடுதலை தருவார். உங்கள் நோய்களை அவர் குணமாக்குவார். உங்களை பின்தொடர்ந்து வருகிற எகிப்திய ராணுவமாகிய சகல விதமான சாபங்கள், குழப்பங்கள் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுவார். உங்களை எதிர்த்து நிற்கிற செங்கடலை அவர் பிரித்து காட்டுவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் தன்னை நம்புகிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். உங்களை விட்டு உங்களுடைய உடல் சுகம் விலகி இருக்கலாம், ஆனால் மீண்டும் ஆண்டவர் அந்த உடல் சுகத்தை கொண்டு வருவார். என்றால் கடவுள் உங்களோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ற பொருளாதாரம் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் கடவுள் மீண்டும் அந்த செல்வத்தை உங்களுக்கு கொண்டு வருவார். ஏனென்றால் கடவுள் உங்களோடு இருக்கின்றார். உங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்த மகிழ்ச்சி, உங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்த சந்தோஷம், உங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்த அந்த ஒற்றுமை, அந்த குடும்பம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போயிருக்கலாம், ஆனால் மீண்டும் ஆண்டவர் அதை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். உங்களுடைய சுபம் கொண்டு வருகிறது, உங்களுடைய அர்ப்பணிப்பு கொண்டு வருகிறது, உங்களுடைய நம்பிக்கை கொண்டு வருகிறது. என்றால் கடவுள் உங்களோடு இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தூரமாக வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். தூரமாக நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மீண்டுமாக நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும்,
இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். தூரமாக நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். தூரமாக நன்றியால் துதி பாடு, உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்றும் பாடு. சொல்லுவோம், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். மீண்டுமாக வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். மீண்டுமாக வல்லவர், நல்லவர், போதுமானவர், நீர் வல்லவர், வார்த்தையில் நீர் மாறாதவர். உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், நீரே உம்முடைய வல்லமை தருகிறீர், உம்முடைய அபிஷேகத்தை தருகிறீர். அல்லேலூயா. வல்லவர், நல்லவர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். நீதாமே எங்களுக்காக எரிகோ மதிலை உடைத்து போடுகின்றீர், செங்கடலை பிரித்து விடுகிறீர், எங்களுக்காக அதிசயம் செய்கிறீர், அற்புதம் செய்கிறீர். போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கண்களை மூடி எங்கள் உள்ளங்களை உயர்த்துவோம், எங்கள் கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் இப்பொழுது வல்லமையுள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிற்கின்றோம். நம்முடைய இறைவன் வல்லவர், நல்லவர், மாறாதவர். இயேசு சொல்லியிருக்கிறார், உங்களுடைய எதிராளியோ உங்களை அழிக்கும்படியாக, உங்களை திருடும்படியாக வருகின்றான், ஆனால் நானோ உங்களுக்கு வாழ்வளிக்கும்படியாக வந்தேன் என்று. இந்த இடத்துல நீங்கள் திருடப்பட்டவர்களாக, நீங்கள் பொல்லாத பிசாசினால் அழிக்கப்பட்டவர்களாக, சத்ருவின் வல்லமையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு வாழ்வளிக்கிறார். வாழ்வளிக்கிற ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்திலே உங்கள் நோய்கள் குணமடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உங்கள் மேல் இருக்கிற இருள் அகன்று போவதாக, அந்தகார வல்லமைகள் அகன்று ஓடுவதாக, இயேசுவின் நாமத்தில் உங்கள் உடலிலே அற்புதம் நடப்பதாக, உங்கள் வீட்டுக்குள் அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் குடும்பம் செழிப்பாக மாறுவதாக, வெளிச்சமாய் மாறுவதாக, ஆசீர்வாதமாய் மாறுவதாக,
இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது பாதைகள் திறக்கப்படுவதாக, பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, உங்களுடைய வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுவதாக, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுவதாக, ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரை போற்றுவோம். நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு அவரை நோக்கி பார்த்து புகழ்ந்து மாட்சிப்படுத்துவோம். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. மீண்டுமாக காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இப்படி எல்லோருமாக ஆண்டவரை உற்சாகமாக போற்றுவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், நீர் விடுதலையின் ஆண்டவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், எங்களை வாழ்வளிக்கிறவர், எங்களை வாழ வைக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு அதிசயம் செய்கிற ஆண்டவரே, எங்களை வல்லமையினால் நிரப்புகிற தெய்வமே, எங்கள் மேல் மனதுருக்கமாக இருக்கிறவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே, எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக வந்தவரே, எங்கள் வீட்டுக்கு வாழ்வாக வந்தவரே, எங்கள் குடும்பத்துக்கு வாழ்வாக வந்தவரே, மலை மேல் உள்ள பட்டணமாக நாங்கள் ஒளி வீசும்படி ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் கையிடும் வேலைகளை ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் கீழாகாமல் மேலாகும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிறவரே, எங்கள் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் மீட்பர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு அரணாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு வாழ்வளிக்கும் தெய்வமாக இருக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவா, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழுகின்றோம்.
துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவா, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழுகின்றோம். துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவா, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழுகின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிரித்தவரே, கடலலையில் நடந்து வந்தவரே, செங்கடலை இரண்டாக பிரித்தவரே, கடலலையில் நடந்து வந்தவரே, அன்று அற்புதங்கள் செய்தவரை துதிக்கின்றோம், இன்று அற்புதங்கள் செய்பவரை துதிக்கின்றோம், இன்று அற்புதங்கள் செய்தவரை துதிக்கின்றோம், இன்று அற்புதங்கள் செய்பவரை துதிக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தடையான எரிகோ கோட்டையினை துதிக்கையிலே விழச் செய்தவரே, தடையான எரிகோ கோட்டையினை துதிக்கையிலே விழச் செய்தவரே, அன்று அற்புதங்கள் செய்தவரை துதிக்கின்றோம், என்று அற்புதங்கள் செய்பவரை துதிக்கின்றோம், அன்று அற்புதங்கள் செய்தவரை துதிக்கின்றோம், என்று அற்புதங்கள் செய்பவரை துதிக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Jesus. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவா, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழுகின்றோம். துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். மீண்டுமாக எல்லோருமாக துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவா, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழுகின்றோம். ஹல்லேலூயா. அப்படி எல்லாருமாக கரங்களை உயர்த்தி உள்ளங்களை உயர்த்தி பரலோகத்தை பார்ப்போம், பரலோக பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நம் ஆண்டவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் மன்னிக்கிறவர், எங்களை மார்போடு அணைக்கிறவர். அல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். எல்லோருமாக பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே தூய ஆவியே, தூய ஆவியே, எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை
செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூருமாக நோய்கள் குணமடையட்டும், கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படட்டும், அந்தகார வல்லமைகள் விலகி போகட்டும், இருளின் வல்லமைகள் விலகி போகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். தூரமாக எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரட்டும், பரலோக அபிஷேகம் இறங்கி வரட்டும், பரலோக நெருப்பு ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். உடலுக்குள் இருக்கிற தீமைகள் வெளியேறுவதாக, உள்ளத்துக்குள் இருக்கிற தீமைகள் வெளியே போவதாக, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இருக்கிற தீமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வெளியே வருவதா. You devil, I command you to leave. Come out in Jesus' name. I command every darkness to leave right now in the mighty name of Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah.